நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த வாரத்திலும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலும் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபம் என்பது என்ன, எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதையும் குறித்து நாமும் சிந்தித்தோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்த இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமானது, ராஜ்யமும் வல்லமையும் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், எப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும், எதை முன்னிறுத்தி கேட்க வேண்டும் என்பதையும் குறித்து நாமும் சிந்தித்தோம். இந்த வாரத்திலும் வேதத்தில் ஒரு மனிதன், ஒரு ராஜா செய்த ஜெபத்தையும் அந்த ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தார் என்பதையும் குறித்து சிந்தித்து, அதிலிருந்து நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் சிந்திக்க வேண்டும், செய்ய வேண்டும், அதிலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் குறித்து நாமும் சிந்திக்க போகிறோம். கடந்த வாரத்திலும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, அது கருத்துள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஜெபம் ஒருவேளை கருத்து இல்லாத ஜெபமாக இருந்தால், தேவனிடத்தில் சென்று அதற்கான பதில் கிடைக்காம போகக்கூடிய ஜெபமாக இருந்தால், அதற்கு எந்த பதிலும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது. நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் கருத்தான ஜெபமாக இருக்க வேண்டும். அநேகர் செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலன் கிடைப்பதில்லை, பதில் கிடைப்பதில்லை. தாவீது ராஜா சொல்லுகிறான், என்னுடைய ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. பரிசுத்தத்தோடு நாம் கேட்கக்கூடிய காரியத்தில் பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான், பரிசுத்தம் நம்முடைய ஜெபத்தில் காணப்பட்டால் மாத்திரம்தான், தேவனுடைய சித்தம் நம்முடைய ஜெபத்தில் காணப்பட்டால் மாத்திரம்தான் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்திற்கு தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருக்குமேயானால் அதில் நமக்கு பதில் கிடைக்காது. நாம் எத்தனை வருட காலம் அதற்காக போராடி ஜெபித்தாலும் சரி, உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் சரி, முழங்காலில் நின்று ஜெபித்தாலும் சரி, எங்கே சென்று ஜெபித்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் அந்த ஜெபத்தில் இல்லாமல் போகுமானால் ஒருபோதும் நமக்கும் ஆசீர்வாதமும் கிடைக்காது, அந்த ஜெபத்திற்கான பதிலும் கிடைக்காது. இந்த நாளிலும் எசேக்கியா ராஜா மரண படுக்கையாக இருந்து அவனுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை நிமித்தம் அவன் செய்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது என்பதையும் குறித்து நாமும் சிந்திக்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்தின் பிடியில் சிக்கிக்கொண்ட ஒரு வியாதி, மரணத்திற்கு அவனையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வியாதியில் சிக்கிக்கொண்ட இந்த எசேக்கியா ராஜா, மரண படுக்கையில் இருந்த இந்த எசேக்கியா ராஜா, அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இவன் மரண படுக்கையாக இருக்கும்போது இவன் எழுந்து உட்கார்ந்து அந்த ராஜ்யத்தை பார்க்கக்கூட அவனுக்கு பலன் இல்லாத சூழ்நிலையில் இருந்தபோது, ஏற்கனவே அவன் மரண தருவாயில் இருக்கிறான் என்பதை நன்கு அறிந்திருந்த மற்றவரும் சரி, இந்த எசேக்கியா ராஜாவும் சரி,
தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் சரி அவனுடைய மனதிற்கு ஆறுதலான காரியங்களை சொல்லாமல் தேவன் அவனுடைய மரண செய்தியை அவனுடைய காதில் சொல்லிவிட்டு வரும்படி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன வார்த்தையை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான். நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, நீ சாக போற, ஆனால் நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ. இந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் போய் இந்த ஏசாயா நேரடியாக சொல்கிறான் பாருங்க. இவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ராஜாவுடைய வேலைக்காரன்கிட்ட சொல்லலை, அவனுடைய வைத்தியர்கிட்ட சொல்லலை, அவனுடைய அமைச்சர்கள்ட்ட சொல்லலை, அவனுடைய உற்றார் உறவினர் யாரிடத்திலும் போய் சொல்லலை. நேராக போய் இந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் போய் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ சாக போகிற, உன் வீட்டு காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கோ, உனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நீ யார் யாருக்கு பிரித்து கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் பிரித்து கொடுத்துரு, ராஜ்ய பாரத்தை என்ன செய்யணுமோ நீ செஞ்சுக்கோ, உன்னுடைய வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நீ ஒழுங்குபடுத்திக்கோ. நீ இறந்ததுக்கப்புறம் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, எந்த சலசலப்பும் எந்த கலகலப்பும் எதுவுமே வந்துடக்கூடாது. நீ நல்லா கவனித்து உனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று அவனுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து விட்டு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டார். போன உடனே இந்த எசேக்கியா என்ன பண்ணுறான் பாருங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, இந்த ஏசாயா தீர்க்கதரிசிட்ட அவன் எதுவுமே கேட்கல. அப்போ நான் சாக போகிறேனா, நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன், இன்னும் எத்தனை மணித்துளிகள் நான் உயிரோடு இருப்பேன், இன்னும் எத்தனை காலங்கள் நான் உயிரோடு இருப்பேன், எதையுமே அவன் கேட்காமல் அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், இவனிடத்தில் தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கிறது, என்னோடு என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு சுவர் புறமாய் திரும்பி, மற்ற யாரிடத்திலும் அவன் எதுவுமே சொல்லலை, அமைச்சர்களிடத்தில் சொல்லலை, அவனை சுற்றி இருக்கக்கூடிய எந்த வேலைக்காரர்கள் யாரிடத்திலும் எந்த காரியத்தையும் சொல்லாமல் அவன் சுவர் புறமாய் திரும்பி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, ஏதோ ஒரு போராட்டம் வருகிறது, ஏதோ ஒரு நிந்தனை வருகிறது. எந்த காரியம் வந்தாலும் சரி, எந்த பலவீனங்கள் வந்தாலும் சரி, எந்த சுகவீனங்கள் வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நம்மை முடமாக்க வந்தாலும் சரி, நாம் சோர்ந்து போகாமல் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில், என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் வேண்டுதல் செய்ய போகிறேன், என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் செய்ய போகிறேன். நான் மனிதரிடத்தில் போய் நிற்கவில்லை, நான் மனிதனிடத்தில் போய் நிற்க மாட்டேன், நான் ஒருபோது மனிதனிடத்தில் போய் நிற்க மாட்டேன், என்னுடைய வேதனையை நான் மனிதனிடத்தில் சொல்லப் போவதில்லை, நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லப் போகிறேன், என் ராஜாவினிடத்தில் சொல்லப் போகிறேன். என்னை படைத்து என்னை உருவாக்கி இந்நாள் வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் சொல்லப் போகிறேன் என்று இந்த எசேக்கியா எப்படி செய்தானோ அதே காரியத்தை நாமும் செய்தால் இந்த எசேக்கியா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை போராட்டங்கள் வந்துவிட்டால், துன்பங்கள் வந்துவிட்டால், துயரங்கள் வந்துவிட்டால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இருக்கிறார் என்பதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அக்கம் பக்கத்தினர், உறவினர் எல்லாரிடத்திலும் போய் புலம்புகிறோம். எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நேர்ந்து விட்டது, இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது. அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவன் செய்த காரியம் பாருங்க. ஆ கர்த்தாவே, 3ஆம் வசனம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான்.
அவன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உத்தமமும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்று தேவனிடத்தில் தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறான். தன்னை குறித்து தேவனிடத்தில் சாட்சி சொல்லுகிறான். கர்த்தாவே, உமது பார்வைக்கு நான் நல்லமானதை செய்தேன் அப்பா. நான் உத்தமமாய் நடந்தேன், உண்மையாய் நடந்தேன் அப்பா. ஆனால் நான் இப்பொழுது சாகப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அழுகையோடும் வேதனையோடும் நாம் காணப்படுகிறோமா? உங்களுடைய வாழ்க்கையில் அழுகையும் வேதனையும் காணப்படுகிறதா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி எசேக்கியா ராஜா அவனை குறித்து அவன் சாட்சி கொடுத்தானோ, தேவனிடத்தில் மிக தைரியமாக சொன்னானோ, தேவனிடத்தில் எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு வெறுப்பும் எதுவுமே இல்லாமல் தன்னை தேவன் சாவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார் என்பதை தெரிந்தும், தேவனாகிய கர்த்தர் என்னை மரண படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு அவருக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்தவனாய் தேவனை நோக்கி தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறான். நான் உம்முடைய பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய பார்வைக்கு நான் நல்லமானதை செய்திருக்கிறேன் அப்பா, மன உத்தமமாய் நடந்திருக்கிறேன் அப்பா சொல்ல முடியுமா? நம்மால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் தேவனிடத்தில் நம்மை குறித்து நாம் சாட்சி கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எசேக்கியா தகுதி உள்ளவனாக காணப்பட்டான். எசேக்கியா மிகவும் அழுதான். 4ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்றார். இவன் என்னைக்கு சாக போகிறான் அப்படிங்கிறது தெரியாது. ஏசாயா வந்து சொன்ன காரியம், உன்னுடைய வீட்டு காரியத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். அவ்வளோதான். நீங்கள் இன்றைக்கி மரித்து போவீங்க, நாளைக்கு மரித்து போவீங்க, நீங்கள் நாளாக கழித்து செத்து போவீங்க, உங்களுடைய நாட்கள் இதோடு முடிந்து போகிறது என்று அவன் சொல்லலை. தேவன் தெளிவாய் சொன்ன காரியம், உன்னுடைய நாட்களோடு கூட, நீ உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் நாட்களோடு கூட 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். அவன் என்னைக்கு சாவான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த தேவன். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன் அப்பா, இப்படிப்பட்ட காரியத்தில் நான் நல்லமான காரியங்களை செய்திருக்கிறேன், இவர்களுக்காக நான் ஜெபம் செய்திருக்கிறேன், இவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்திருக்கிறேன், இவர்களுக்கு நான் நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், இவர்களுக்கு நான் உண்மையும் உத்தமமாய் நடந்திருக்கிறேன், இவர்களுக்கு நான் அநேக உதவிகளை செய்திருக்கிறேன், என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் காணப்பட்டாலும் சரி, துன்பங்கள் காணப்பட்டாலும் சரி, இசப்பா, எனக்கு இந்த போராட்டம் எதற்கு, எனக்கு எதற்கு இந்த துன்பம், நான் இப்படிப்பட்ட காரியத்தில் நான் நல்லவனாக காணப்பட்டேனே, நான் நல்லமானதை செய்தேனே, நான் ஏன் வேதனைப்பட வேண்டும், நான் ஏன் துக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, என் பிள்ளை ஒருபோதும் துக்கப்படக்கூடாது, என் பிள்ளை ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது என்று தேவன் தீர்மானிப்பார். நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? தேவனிடத்தில் நினைவு ஊட்டக்கூடிய, தேவன் நினைக்கக்கூடிய, நம்மை குறித்து தேவனை குறித்த சிந்தனை
நாம் செய்யக்கூடிய ஜெபம் தேவனுக்கு நினைப்பூட்டுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஜெபம் தேவனிடத்தில் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும்ப்பா, அந்த காரியம் வேணும்ப்பா, அவங்க என்னை இந்த மாதிரி வேதனைப்படுத்துகிறாங்க, இவங்க என்னை இந்த மாதிரி வேதனைப்படுத்துகிறாங்க, இருக்கட்டும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களை யாராவது சபிச்சாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க. எந்த விதமான மனதில் எந்த கோபமோ மூர்க்கமோ எதுவுமே இருக்க வேண்டாம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேவன் நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய உண்மையான எண்ணத்தையும் பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உண்மையான இருதயத்தோடும் உத்தம உள்ளத்தோடும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். நாம் என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோமோ அந்த காரியத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன்னுடைய உத்தமத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடு. உன் உண்மையான எண்ணத்தை, உன் உண்மையான உள்ளத்தை தேவனிடத்தில் நீ அறிக்கையிடு. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் எசேக்கியா ராஜா செய்தது போல உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று தேவனிடத்தில் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். உண்மையான இருதயத்தோடு உத்தம உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என்னையும் கண்ணோக்கி பாருமப்பா, என்னுடைய வேதனையை கண்ணோக்கி பாருமப்பா, என்னுடைய துன்பத்தை துயரத்தை கண்ணோக்கி பாருமப்பா. நான் இப்படிப்பட்ட காரியத்தில் இப்படிப்பட்ட உண்மை உள்ளவனாக நடந்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக நடந்திருக்கிறேன், மற்றவர்கள் மத்தியில் நான் நல்லவனாக காணப்படுகிறேன் அப்பா. இவர்களுக்கு நான் இந்த விதத்தில் ஜெபம் செய்திருக்கிறேன், இவர்களுக்காக ஜெபத்தில் நான் போராடி இருக்கிறேன் அப்பா, இவர்களுக்காக நான் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்திருக்கிறேன் அப்பா. என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய உத்தமத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என்று தேவனிடத்தில் வாய்களை திறந்து கேட்கும்போது கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாரெல்லாம் உம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு வேண்டுதல் செய்கிறார்களோ, என்ன காரியத்தை குறித்து ஜெபத்தில் இப்பொழுது வேண்டுதல் செய்து, கர்த்தாவே இவர்களுக்கான காரியத்தை நான் இப்படிப்பட்ட முறையிலே செய்திருக்கிறேனப்பா, என்னுடைய உத்தமத்தையும் என்னுடைய உண்மையும் நீர் நினைத்தருளும் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தின் விருப்பத்தையும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன காரியத்திற்காக இப்பொழுது உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்களுடைய உத்தமத்தின் நிமித்தமும் அவருடைய உண்மையான இருதயத்தின் நிமித்தமும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க. குழந்தை இல்லாமல் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய உத்தம இருதயத்தையும் உண்மையான உள்ளத்தையும் நீர் நோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காரியத்தில் இவ்வளவு வேதனையை நான் சகித்து கொண்டிருக்கிறேன் அப்பா, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக உத்தமமான காரியங்களை செய்திருக்கிறேன், உண்மையாக மற்றவர்களுக்கு நான் நடந்திருக்கிறேன் அப்பா, உமக்கு முன்பதாக நான் நல்லமானதை செய்திருக்கிறேன் என்பதை குறித்து உம்மிடத்தில் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய விண்ணப்பத்தை நீர் இப்பொழுது அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உடலிலே காணப்படுகிற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, கடன்களை மாற்றி போடுங்கப்பா. கடன் நிமித்தமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடனிலிருந்து நீர் மீட்டு எடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடும், ஒரு சமாதானத்தை கொடும், ஒரு சந்தோஷத்தை கொடும் அப்பா. பிள்ளைகளை நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீங்கள் தேய்ச்சுங்க, உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.